பிடிக்கப்பட்டு மரிக்கும் தருவாய்க்கு போனேன். சோத்திரம். பயங்கரமான சாதாரண பேய் இல்லை, மந்திரவாதி பேய், பயங்கரமான பேய். அது பிடிச்சு நான் மரிக்கும் தருவாய்க்கு போனேன். எங்கள் அம்மா எங்கெங்கேயோ கூப்பிட்டு போனாங்க, பள்ளிவாசல் கூப்பிட்டு போனாங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க, கடைசியில் பத்திரகாளி கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. திருநீர் எலுமிச்சங்காய் எல்லாம் போட்டு குடிச்ச பேயெல்லாம் ஓடிடுன்னு சொல்லி. ஆனால் முடியல. கடைசியில் எங்கள் ஊரில் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அவனை மந்திரம் பண்ணனா அவன் சொல்கிறான், இந்த உயிரை எடுத்துகிட்டே போகணுன்னு தான் இருக்கிறான், இந்த பையன் நான் 2 நாள் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் ஒப்பு கொடுத்தேன். நான் சர்ச்சுக்கு வந்துட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டேன். போன பின்னாடி ஏன்னா நான் சொன்ன நிறைய நேரமாகும், பின்மாற்றத்துக்கு போயிட்டேன். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இந்து, யாருமே கிறிஸ்டின் கிடையாது. அப்போ எந்த விசேஷத்துக்கு போனாலும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, நக்கல் பண்ணுவாங்க. உனக்கு பொண்ணு கிடையாதுப்பாங்க, எங்கள் வீட்டில் உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் நக்கல் பண்ணுவாங்க. அதனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் பின்வாங்கி போன பின்னாடி அந்த மந்திரவாதி பேய் பிடிச்சிது. சரிங்களா? பிடிச்சி நான் மரிக்கும் தருவாய்க்கு போன 2 நாளில் மரண நிச்சயம், செத்துருப்பேன். ஆனாலும் பாருங்கள், எத்தனையோ வைத்தியங்கள், எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ மந்திரவாதங்கள், ஒன்றுமே நடக்கலை. இறுதியில் நான் ஒரு ஸ்தோத்திரம், ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து அந்த ராத்திரி வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். ஏசப்பா, இன்னொரு உயிரை எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சாட்சியாகி வாழ்வேன். அல்லேலூயா. இன்னொரு உயிரை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சாட்சியாகி வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்தேன். நன்றி. ராத்திரியில் பாருங்கள், அது நடந்தது ஸ்தோத்திரம் புதன்கிழமை ராத்திரி. கடைசியில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எழும்புறேன். எனக்கு கர்த்தர் பூர்ண விடுதலை தந்தார். அல்லேலூயா. எனக்கு லூஸ் மோஷன் ஆகும், வாமிட் ஆகும், பகலில் மத்தியானத்தில் கண்ணு தெரியாமல் போயிடும், இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் சாப்பிட்டதால எதுவுமே எனக்கு சேராது, உடம்புலேயே சேராது. ஒரே ஒரு மாதத்தில் எலும்பு கூட ஆகிட்டேன். 2 நாள் தான் மரணம். எனக்கு நல்லாவே தெரியுது. ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே ஒரு ஜீவனை கொடுத்து உங்களுக்காக வாழ்வேன் என்று சொல்லி. அப்படின்ட்டு நான் காலையில் எழும்புற பாருங்க, எனக்கு நல்ல பசி. நான் சாப்பிட்ட உடனே எனக்கு லூஸ் மோஷன், ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது. ஆனால் எந்திரிச்சு என் அம்மா பசிக்குது, இட்லி கொடுன்னு கேட்குறேன். எங்கள் அம்மா கொடுத்தாங்க, 4 இட்லி சாப்பிட்டேன். எனக்கு லூஸ் மோஷன் ஆகலை, வாமிட் ஆகலை. சரி பரவாயில்ல, மதியானத்துக்கு மேலே கண்ணு தெரியாமல் போயிடும், மதியானத்துக்கு மேலே பார்க்கலான்னு பார்த்தா கண்ணு தெரியாமல் போல. ஃபஸ்ட்டு அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுப்பி குளிச்சுட்டு நேராக ஆலயத்துக்கு போனேன். தலையிலேயே சொல்லுங்களேன், ஆலயத்துக்கு போனேன். அந்த வார அறிவிப்பில் பாஸ் சொல்கிறாரு, அடுத்த வாரத்தில் ஞானஸ்தான ஆராதனை இருக்குது, யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு நான் தான் கை தூக்குனேன். இல்லையா, எங்கள் அப்பாவை கேட்கல, எங்கள் அம்மாவை கேட்கல, யாரையும் கேட்கல. ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நான் சாக போகிறேன் 2 நாள்ல அப்படின்னு சொன்ன உடனே உட்காந்து அழுதாங்க, தவிர வேற ஒன்றுமே செய்யலாங்க. சரிங்களா? உட்காந்து அழுதாங்க, ஐயோ பையன் 2 நாள் செத்துருவானே அப்படின்னு அழுதாங்களே தவிர வேற ஒன்றுமே செய்யலை. ஆனால் எனக்கு ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சோத்திரம். நான் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு அந்த அடுத்த வாரத்தில் ஞானஸ்தானம் எடுத்தேன், இமீடியட்டாக எடுத்தேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா.